السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فيأتونكم تحت 80 غاية، تحت كل غاية 12,000 أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய இந்த மாதத்தில் பிழை பொறுக்கப்பட்ட நிலடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்ப்பானாக. நம்முடைய சிறிய பெரிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. பகல் இரவுகளில் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. பாவ மன்னிப்பு பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவனுடைய ரஹ்மத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. சொர்க்கத்தையும் நரகத்திலிருந்து விடுதலையையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. இன்றைய தினம் ஓதப்பட்ட இறைமறை வசனங்களினுடைய நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் தஆலா வழங்கி அருள் புரிவானாக. குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிற நெருக்கடிகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா முஸ்லிம் உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. முஸ்லிம் நாடுகளை அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா யூத நஸ்ராக்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் அந்த பூமியில் அல்லாஹ் முறியடிப்பானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா பனி இஸ்ராயில் அப்படிங்கிற சூரா இஸ்ரவேலர்களை பற்றி, இஸ்ரேலர்களை பற்றி சொல்லுகிற சூரா இது. இந்த சூராவினுடைய துவக்கத்தில் அல்லாஹு தஆலா மிஅராஜினுடைய வரலாற்றை இந்த சூராவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜித் ஹராமான மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் இருக்கிற சிரியாவிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான், ஜெருசலத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான்: பாரக்னா ஹவ்லஹு. மிஅராஜ் போன அந்த பூமி இருக்கிறதே, மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டு போன அந்த பூமி, சிரியா வரைக்கும் உள்ள பூமி இருக்கிறதே, அந்த பூமி பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்று உங்களுக்கெல்லாம் தெரியும், மத்திய கிழக்கில் இன்றைக்கு போர்க்களங்களாக மாறி இருக்கிறது. திரும்பிய பக்கமெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடிகளை முஸ்லிம் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அமெரிக்க இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் மீண்டும் இந்த ரமலானில் தங்களுடைய சர்வாதிகாரத்தனத்தையும் அநியாயத்தையும் மீண்டும் இங்கே கட்டவிழ்த்து விட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் விளைவாக ஈரானில் ஏற்பட்ட இழப்புகளும், அதைத் தொடர்ந்து ஈரான் கொடுக்கிற அரபு நாடுகளுக்கான பதிலடிகளையும் இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரபு நாடுகளை தாக்குவதற்கான காரணம் என்ன? ஈரான் ஏன் அரபு நாடுகளை தாக்குகிறது? அப்போ அமெரிக்க இஸ்ரேலிய இந்த ரெண்டு கூட்டுப்படைகளும் பயங்கரவாதிகளும் சேர்ந்து கொண்டு ஈரானை அவர்கள் அடிப்பதற்கு அவர்களுடைய சொந்த நாடுகளில் இருந்து அடிப்பதில்லை. மிக குறிப்பாக அமெரிக்கா என்பது
கல்ஃப் கண்ட்ரியில் அது அமைத்திருக்கிற ராணுவ தளவாடங்களை வைத்தும் ராணுவ கூடங்களில் இருந்தும் தான் அவர்கள் ஈரானை தாக்குகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போர், இந்த சூழல், இந்த நெருக்கடி அல்லாஹு தஆலா ஒரு மிகச்சிறந்த போர் இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் தர வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் வரலாற்றை நாம் தெரிய வேண்டும். வரலாற்றில் யார் இந்த யூத அமெரிக்க இந்த பயங்கரவாதிகள் ஏன் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இவ்வளவு பெரிய நெருக்கடிகள், வரலாற்றில் இது என்ன நடக்கிறது, எல்லா விஷயத்தையும் பற்றி சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு 21ஆம் நூற்றாண்டுல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் வரும் என்பதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகளில் ஏதாவது அது சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்களா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது உலகத்துல? இது மாதிரியான விஷயங்களை ஒரு முஸ்லிம் பார்க்கிற பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு எந்த நெருக்கடியிலையும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். ஆனால் அதே சமயத்தில் நாடு, உலக இஸ்லாமிய உம்மத்து பயணிக்கிற நெருக்கடி, இந்த நாடுகளுக்கு மத்தியில் நடக்கிற இதனுடைய பின்னணி என்ன, இது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹயு யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் அது வஹியாகத்தான் இருக்கும். எனவே 21ஆம் நூற்றாண்டுக்கான செய்திகள் மட்டுமல்ல, இனி ஒரு 1000 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னாலும் முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் கடந்த காலங்கள், நீண்ட காலங்கள் என்பதை தாண்டி ஒரு 70-80 வருஷத்திற்குள்ள நமக்கு தெரிஞ்ச வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கிற, படிக்கிற இந்த நிகழ்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைகளை, தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தைகளை, இனி எதிர்காலத்தில் இது எங்க போய் முடியும், இனி அடுத்து இது எதுல போய் நிற்கும் என்பது குறித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முன்னறிவிப்புகளை பார்க்கிற பொழுது, படிக்கிற பொழுது, தெரிந்து கொள்கிற பொழுது அல்லாஹு அக்பர், நம்முடைய ஈமான் அதிகமாகும். அதை தெரிந்து கொள்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான ரிசாலத் நமக்கு அதிகமாகுது. பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகளை பார்த்து சொன்னார்கள், ஜஸீரத்துல் அரபுகளை பார்த்து சொன்னார்கள். நான் ஏன் இந்த பனு இஸ்ராயீல்ங்கிற இந்த சூறாவை ஒட்டி நான் இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேலர்களை பத்தி இந்த சூறாவை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உலகத்துல எல்லா காலத்திலேயும் இந்த யூத அமெரிக்க பயங்கரவாதிகள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எந்த காலத்துல வாழ்ந்தாலும், எத்தனை தலைமுறைகளை வாழ்ந்தாலும் இவர்கள்ட்ட இருக்கிற சித்தாந்தங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த இஸ்ரவேலர்களை பற்றி, இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் பனி இஸ்ராயீல்ல நிறைய செய்திகள் அல்லாஹ் குறிப்பிடுறான். பிரச்சனையே என்ன தெரியுமா? இந்த போருக்கான அடிப்படையே அல்லாஹ் சொன்ன பாரக்கனா ஹவுலஹு, அது பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்று அல்லாஹ் சொன்னான். அது என்ன பரக்கத் செய்யப்பட்ட பூமி? பெட்ரோலிய வளம், டீசல் வளம், கேஸ் வளம், இதையெல்லாம் அல்லாஹ் அந்த பூமியில தான் அல்லாஹ் புதைச்சு வச்சிருக்கிறான். இது எப்ப தெரியுதோ, எப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு அரபுலகத்திற்கான முசீபத். 1950-60க்கு பின்னால்தான் அரபுலகத்தில் இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்குதுங்கிறதையே கண்டுபிடிக்கிறாங்க. 60க்கு பின்னால்தான் அரபுலகம்ங்கிறது அது ஒரு பெட்ரோலிய வளமிக்க ஒரு பெரிய நாடு. அல்லாஹ் 1500 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டான். நாம ஏன் மக்காவில் இருந்து சிரியாவுக்கு அழைச்சிட்டு போற அந்த மெஹராஜினுடைய தரம் தான் அது பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அது அல்லாஹ் அந்த பூமியில பெட்ரோலிய வளத்தை, ஒரு சொட்டு ஒழுங்கான தண்ணி இருக்காது, ஒரு பசுமை இருக்காது. அப்படி இல்லாத பூமியில இன்னைக்கு அமெரிக்காக்காரனும் யூதனும் ரோம்காரனும் இங்க இந்த அரபு நாடு அவன் குடியமர்த்தணும் நினைக்கிறான், அரபு நாடு மேல அவன் ஆதிக்கம் செலுத்தணும் நினைக்கிறான்னா இது அத்தனையும் 60க்கு பின்னால்தான். அதனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை அவன் தெரிந்து கொண்டதற்கு பின்னால்தான். எனவே இந்த ஜஸீரத்துல் அரபு என்று சொல்லுவார்கள். இந்த 6 நாடுகள், சவுதி, குவைத், கத்தார், பஹ்ரைன், UAE என்று சொல்லுகிற யமன், இந்த 6 நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்கு ஜஸீரத்துல் அரபு என்று சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக குறிப்பாக இந்த அரேபிய தீபகற்பம் என்று சொல்லுவார்கள். இந்த ஜஸீரத்துல் அரபு என்று சொல்கிற இந்த கல்ஃப் கண்ட்ரி குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள். ஆடு மேய்க்கிறவங்க, ஒட்டகம் மேய்க்கிறவங்க, இப்படி மேய்ச்சிட்டு இருக்கவங்களுடைய வாழ்க்கை அப்படியே 60க்கு பின்னால மாறுது. அப்ப இவ்வளவு பெரிய வளங்கள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சதற்கு பின்னால அமெரிக்காவும் இஸ்ரேலும் உள்ள ஆதிக்கம் செலுத்தணுங்கிறதுக்காக உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க.
உலகத்தின் மீது ஒரு பெரிய போர் தொடுக்கப்பட்டுச்சு 1967. அந்த போர்க்களத்தில் இந்த அரபு நாடுகள் தோல்வி அடையுது. அதனுடைய விளைவு இது அத்தனையும் ரெண்டே விஷயத்தை மையப்படுத்தியதுதான். இந்த வரலாற்றை விளங்கணுங்கிறதுக்காக சொல்றேன். பனி இஸ்ராயீல படிச்சாலே தெரிஞ்சு போகும். அந்த சூறாவை படிச்சாலே அதனுடைய ஒரு பக்கத்துல அல்லாஹ் இவனுடைய வரலாறு என்னன்னு அல்லாஹ் சொல்லியாரான். இந்த யூதனும் கிறிஸ்தவனும் எங்க போய் நிறுத்துவாங்கிறத அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு பெரிய ரவுடித்தனத்தை செய்வாங்கிறது அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். எந்த ஒப்பந்தத்துக்கும் கட்டுப்பட மாட்டாங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டு அடிப்படை தான். ஒன்னு பைத்துல் முகத்தஸ், இன்னொன்னு பொருளாதார பெட்ரோலிய வளம். இந்த ரெண்டையும் அந்த சூரா பேசுது. பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதில் அந்த நோக்கத்தையும் பெட்ரோலிய வளத்தை கைப்பற்றுகிற நோக்கத்தில் மாத்திரம்தான் இவர்களுடைய குறிக்கோள் என்பதை நீங்க பனி இஸ்ராயீல ஒரு பக்கம் நீங்க படிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்காக அவன் என்னவெல்லாம் செய்யறான். வகலைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாப் லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி, பூமியில நீ ரவுடித்தனம் செய்யறங்கற அல்லாஹ் தஆலா சொன்னான். வல தஅலுன உலுவன் கபீரா, நீ ஒரு பெரிய சர்வாதிகார தனத்தை நீ செய்யறங்கறத அல்லாஹ் கண்டிக்கிறான். பனி இஸ்ராயீலர்கள் அல்லாஹ் கண்டிக்கிற வசனம். சரி, இப்போ நாங்க என்ன சொல்ல வருகிறேன், இந்த ரெண்டும் தான் மைய கருத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. பைத்துல் முகத்தஸையும் பாரக்னா ஹவுலஹு அப்படிங்கிற இந்த பெட்ரோலிய வளத்தையும் மையப்படுத்தித்தான் இன்றைக்கு நடக்கிற இத்தனை யுத்தங்கள். சம்பந்தமே இல்லாமல் ஈரானுக்கு எதிராக ஏன் இப்படி ஒரு யுத்தத்தை நடத்துது, ஈரான் ஏன் முஸ்லிம் உலகத்தின் மீது போர் தொடுக்குது, இது அத்துணையும் இதனுடைய பின்னணியில் இருக்கிற அமெரிக்க இஸ்ரேலியனுடைய இந்த பயங்கரவாதம், இதனுடைய சூழ்ச்சியை தெரியணும்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் இப்னு மாஜால இருக்குது, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு உலகத்தை பார்த்து சொன்னாங்க. ஜஸீரத்துல் அரப், அரபுகளே, சத்துசாலிஹூன ரோம, ரோமுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்வீர்கள், ஒப்பந்தம் செய்வீர்கள். ரோம்னா என்ன? அமெரிக்க யூரோப்புக்கு இன்னைக்கு ரோம்னு சொல்லுவோம். அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் சேர்ந்ததுதான் ரோம்ங்கிற வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அன்னைக்கு பயன்படுத்துறாங்க. சத்துசாலிஹூன ரோம், அப்ப அந்த ரோமுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்வீர்கள், அவர்களோடு நீங்கள் கைகோர்ப்பீர்கள். யார் சொன்னாங்க? அரபு நாடுகளை, சவுதியை மட்டும் சொல்லல, ஜஸீரத்துல் அரபுன்னாங்க. ஜஸீரத்துல் அரபுன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரி ஆறுமே உள்ள வரும். யமன் வரும், பஹ்ரைன் வரும், கத்தர் வரும், குவைத் வரும், சவுதி வரும், யுஏஇ வரும். இந்த 6 நாடுகள் சேர்ந்ததுதான் ஜஸீரத்துல் அரப். அப்ப இந்த ஜஸீரத்துல் அரப்ங்கிற அரபிய தீபகற்பத்தில் இருக்கிற இந்த அரபிகள் சத்துசாலிஹூன ரோம, நீங்க யார்கிட்ட கைகோர்ப்பீங்க, உங்களுடைய கூட நட்பு யார்கிட்ட போய் சேரும்னா ரோமுடன் போய் சேரும், யூரோப்புடன் மேற்கத்தியவர்களுடன் போய் சேரும், அமெரிக்கவர்களுடன் போய் சேரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவனோடு சேர்ந்து ரோமர்களோடு நீங்கள் சேர்ந்து கொண்டு ஒரு எதிரியை நீங்கள் போர் செய்வீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுசூனஹு அதுவன், ஒரு எதிரியுடன் நீங்கள் போர் தொடுப்பீர்கள். அவங்களுடன் ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சு? சத்துசாலிஹூன ரோம சுல்ஹன் ஆமினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒப்பந்தத்தை 1967 கைகோர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட 60-70 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் அது ஒப்பந்தத்தை தாண்டி அவர்களுடைய விசுவாசியா மாறி இன்னைக்கு அடிமையாக சுகபோகங்கள்ல திளைத்து போய் கிடக்கிறாங்க இந்த அரபுலகம். இவருடைய பின்னணி அதுதான். அந்த ரோமர்களோட அமெரிக்காவினுடைய கைகூலிகளாக ஒரு காலகட்டத்தில் மாறுவீங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடன் நீங்க ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் நீங்க என்ன செய்வீங்க, ஒரு எதிரியை போர் செய்யறதுக்கு அவனோட சேர்ந்து நீங்க வருவீங்க. அந்த எதிரி யாராக இருக்கலாம்? அல்லாஹ் அக்பர். முஹத்திஸீன்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். ஹதீஸை எழுதும் போது அதை பதிவு செய்யற காலகட்டத்தில் அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது, ரோம்னா என்ன தெரியாது. அன்னைக்கெல்லாம் அமெரிக்கா உருவாகவே இருக்காது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆமன்னா சல்லம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா எங்களுக்கு விளங்கல வரலாற்றுல, ஆனாலும் சனது கரெக்டாக இருக்கு, ஆதாரபூர்வமான ஹதீஸா இருக்குது, நாங்க பதிவு செஞ்சு வச்சிருவோம். பின்னால் வரக்கூடிய தலைமுறையினர்கள் அதை தெரிஞ்சுக்கிறட்டும். அவங்க காலகட்டத்தில் அது நடக்கும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிறட்டும்ங்கிறதுக்காக ஹதீஸுகளை அற்புதமாக அவர்கள் என்ன செஞ்சு வச்சுட்டாங்க, பதிவு செஞ்சு வச்சுட்டாங்க. இப்ப அந்த சஹாபாக்களுக்கு இதனுடைய விஷயங்கள் தெரியாது. பாருங்க, 21ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டினுடைய 60 பின்னால் நடைபெற்ற இந்த ஒப்பந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லி இருக்கிறாங்க. நீங்க ரோமர்களுடன் கைகோர்த்து கொண்டு ஒரு உடன்படிக்கை செய்வீங்க. அன்னைக்கு போட்ட ஒப்பந்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய டிஃபென்ஸ் மற்றும் ஆர்மியினுடைய அத்துணை கேம்புகளையும் இந்த 6 அரபு நாடுகள்ல இன்னைக்கு அமெரிக்கா உள்ள அமைச்சிருக்கு.
அவன் இஸ்லாமிய நாடுகளை பயமுறுத்துறதும் இஸ்லாமிய நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறதும் அதன் மீது தனக்கான ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்துறதும் அதுக்கு இருக்கிற பொருளாதார பெட்ரோலிய டீசல் கேஸ் வளத்தை சுரண்டுறதுக்கும் அது அமைச்சிருக்கிற இந்த தளவாடங்கள் இதுதான். அதற்கு ஒரு பெரிய எதிரியாக இருக்கிற ஈரானை அழிக்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒண்ணு, அந்த மூணாவது எதிரி யாராக இருக்கலாம்? அப்ப அமெரிக்காவும் நீங்களும் கைகோர்க்கிறீர்கள். அமெரிக்கா ஈரோப்புடன் நீங்கள் கைகோர்க்கிறீர்கள். அமெரிக்கா ஈரோப் இஸ்ரேலுடன் நீங்கள் கைகோர்க்கிறீர்கள். ஜசீரத்துல் அரபு 6 அரபு நாடுகள் நீங்கள் கைகோர்த்து ஒரு எதிரியுடன் போர் செய்வீர்கள். ஒரு காலகட்டம் தகுசூஹும் அதுவன், ஒரு எதிரியுடன் நீங்கள் போர் செய்வீர்கள். அந்த எதிரி யாராக இருக்கலாம்? ஹதீஸ்ல 3, அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே தெரிந்தவன். ஒண்ணு, அது ஈரானாக இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா அது கிழக்குலக நாடுகளான ரஷ்யா, சைனா போன்ற ஜப்பான் போன்ற நாடுகளாக இருக்கலாம். ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. மூன்றாவது, இர்ஹாப் என்று சொல்லுகிற இவர்கள் அல்லாத இன்னொரு தீவிரவாத குழுவாக இருக்கலாம். இந்த மூன்றுக்கும் எதிராக யாராவது ஒருவராக இருக்கலாம். ஏதாவது ஒரு நாடுகள் சம்பந்தப்படலாம். அவர்களை எதிரியாக தீர்மானித்து அவர்கள் உங்களுக்கு தான் எதிரிகளாக இருக்க வேண்டும் அல்ல, உங்களுடைய கூட்டாளிகளாக நீங்கள் வைத்திருக்கிற அமெரிக்க இஸ்ரேலியர்களுக்கு எதிரிகளாக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் அவர்களோடு சேர்ந்து போர் செய்வீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுசூஹும், நீங்க போர் செய்வீங்க. ஓ தகுனமூஹும், அந்த போர்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க. இப்பொழுதும் நாங்கள் ஈரானுடைய விஷயத்தில் தெளிவாக இந்த ஹதீஸினுடைய பார்வையில சொல்றோம். அரபு உலகம் கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய அடிமையாகி போனது. எனவே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரோஷமும் மானமும் இருக்கிற கொஞ்சம் ஈரான் அது ஜெயிக்கும் என்று சொல்லவில்லை. ஆனால் வரலாற்று ரீதியாக நாம் அதை பார்க்கிற பொழுது ஒரு கட்டத்திற்கு மேல நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஒரு எதிரியை நீங்க ஜெயிச்சிருவீங்கிறாங்க. அப்படி ஜெயிச்சு அந்த நாட்டை நீங்க கைப்பற்றுவீங்கிறாங்க. அமெரிக்கா கைப்பற்றும் அப்படி எல்லாம் தெளிவாக இருக்கு. ஒரு அப்படி கைப்பற்றி போனதற்கு பின்னால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அந்த வார்த்தை தான் முக்கியமானது. நீங்க இவர்களோடு உள்ள அந்த உறவுகள்ல உச்சத்துல போகும்போது உனக்கு என்னைக்கு ரோஷம் தட்டும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அரபிகளை பார்த்து சொல்றாங்க, அரபு நாடுகளை பார்த்து சொன்னாங்க, நீ அமெரிக்க இஸ்ரேலிய பயங்கரவாதிகளோடு கைகோர்த்து நீ இப்படி அவனுடைய எதிரிகளுக்கு பின்னால நீ இஸ்லாமிய நாடுகளையே அடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி ஒரு கட்டத்திற்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இடத்துல போய் நீங்க மர்ரஜின் ஒரு இடம் சொன்னாங்க, மர்ரஜ் தி தலூலுங்கறாங்க. அப்படி ஒரு இடத்துல போய் கேம்ப் அடிப்பீங்க. நீங்க வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்துல ஃபயர்ஃபஉ ரஜுலுன் மின் அஹ்லி ஸலீப், கிறிஸ்தவர்கள் இருந்து ஒருவன் தன்னுடைய சிலுவையை உயர்த்தி அவன் சொல்லுவான் கலப ஸலீப், இதுதான் இன்றைக்கு ஜெயிச்சதுன்னு சொல்லி அவன் தன்னுடைய மத அடையாளத்தை காட்டுவான். அதை காட்டினவுடன் ஃபயதுல்லபு ரஜுலுன் மினல் முஸ்லிமீன், அரபுலக படையில் இருக்கிற ஒரு முஸ்லீமுக்கு கோபம் வந்து நம்ம சேர்ந்துத்தானே நம்மளே நம்ம மதத்தை தூக்கி எரிஞ்சுட்டு தானே இவன் பின்னால நிக்கிறோம், இவன் மதம் தான் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லி ரிலேஷனுடைய அடையாளத்தை கொண்டு வரானேங்கிற ரோஷம் அவனுக்கு அப்ப தட்டும். அப்போ ஒருத்தன் போய் அவனை அடிச்சு அவனை கொன்றுவான். அப்படி கொள்கிற பொழுதுதான் உங்களுக்கும் அவர்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையில யுத்தமாக மாறும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் அரபுலகம் தனியாக பிரியுங்கிறார். அப்ப இந்த அரபுலகம் பூரம் தனியாக நின்று மீண்டும் இந்த அமெரிக்க இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் தனியாக எதிரிகளாக மாறுவார்கள். இப்படி ஒரு காலகட்டம் வருங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிராக 80 ராயா 80 கொடிகளுக்கு கீழ் ரோமர்கள் உங்களை எதிர்த்து வருவார்கள். 80 கொடின்னு சொன்னா ஒவ்வொரு கொடிக்கு கீழேயும் 12,000 பேர் இருப்பாங்க. சுமார் 9,60,000 பேர் உங்களுக்கு எதிராக வருவாங்க. நாங்கள் சொல்லலாம், எவ்வளவு துல்லியமான கணக்கு. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக ரோமர்கள் அமெரிக்க இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் ஒரு பெரிய படையை திரட்டுவாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு எதிராக நிற்பீங்க. இந்த படைக்கான தலைமையாக ஒரு கட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல நீங்க ஜெயிப்பீங்க. அதற்கு பின்னால் இந்த அரபுலகத்தினுடைய தலைமையாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஏற்படுகிற மல்ஹமத்துல் குப்ரா சொல்லுகிற ஒரு பிரம்மாண்டமான இந்த 9,60,000 பேர்களோடு நடைபெறுகிற இந்த யுத்தத்திற்கு தலைமையாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்பார்கள். நடைபெறுகிற இறுதி யுத்தம் அதுதான். அது 3வது உலக போராக இருக்கலாம், இல்லையானால் 4வது உலக போராக இருக்கலாம்,
வல்லாஹு அலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இறுதி யுத்தத்தில் நீங்கள் நிற்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பயப்பட தேவையில்லை. ரெண்டே ரெண்டு விஷயத்தை மாத்திரம் ஸல்லல்லாஹு தெளிவா சொன்னாங்க. லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, என் உம்மத்தி எவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்தித்தாலும் என் உம்மத்தில் சத்தியத்தில் நின்று எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரு கூட்டம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் அந்த எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரு கூட்டம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை, மறுபுறத்தில் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தலைமை அவர்கள் பொறுப்பேற்பது, ஒரு நெருக்கடியை நோக்கி அரபுலகம் பயணிக்கிற பொழுது இது அப்படியே போய்கொண்டிருக்கும். ஒரு கட்டம் இவர்கள் இதிலிருந்து ரோமர்களில் இருந்து விலகுகிற பொழுது தலைமை மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தின் கீழ் வரும். எனவே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த ஒரு தலைமையை, ஒரு கிலாஃபத்தை இந்த உலகத்தில் கொடுப்பார்கள். ஒரு பெரிய யூதர்களுக்கு எதிரான யுத்தகலம், பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்கும் அரபுலகத்தினுடைய இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். அவர்களுடைய கரத்தில் அல்லாஹ் மகத்தான வெற்றியையும் ஆட்சியையும் முழு உலகத்தினுடைய ஆட்சியையும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். எனவே இந்த உம்மத் என்பது 3 பேர்களால் பாதுகாக்கப்படுது. நீங்க பயப்பட வேண்டாம். இந்த உம்மத்தினுடைய ஆரம்பத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த உம்மத்தினுடைய நடுவில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்று சொன்னார்கள். இந்த உம்மத்தினுடைய கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து 3 பேர்களால் பாதுகாக்கப்படுது. எனவே எந்த நேரத்திலேயும் இந்த உம்மத்து உலகமே அழிஞ்சாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, ஓ பியதி அஹதிக்கும் ஃபஸீலா இதா காமத்தி ஸாஅ, கியாமத்தே வந்துட்டுன்னு வைங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஒரு பாசிட்டிவான வார்த்தையை பாருங்க. முஸ்லிம்களை எப்பவுமே நெகட்டிவா யோசிக்க விடவே மாட்டாங்க. இதா காமத்தி ஸாஅ, கியாமத்தே வந்துட்டு உங்க கையில ஒரு மரக்கன்று இருக்குது, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஃபக்ரிஸஹா, அந்த மரக்கன்றை பூமியில நற்ற வேலையை மட்டும் பாருங்க. கியாமத்து வந்துட்டு பயப்படாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி யார் வாழ போறா? யாருமே வாழ மாட்டா. ஆனாலும் உங்க கையில இருக்கிற மரக்கன்று நீங்க அதை நட்டுங்க, அதுதான் உங்களுக்கு வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே அழிஞ்சிருவோமோ, முடிஞ்சிருவோமோ, இஸ்லாத்திற்கு எதிர்காலம் இல்லையோ, அரபுலகம் அழிஞ்சு போகுமோ, சில காலங்கள் தூங்கலாம், செத்து போகாது. இஸ்லாம் எப்பொழுதுமே அப்படி தூங்குவார்கள். முஸ்லிம்கள் தூங்குவார்கள், ஆனால் முஸ்லிம்கள் மூத்தாகி விட மாட்டார்கள். சில பல நெருக்கடிகள் இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்திற்கான முடிவு என்பது எந்த காலம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். ஃபித்னத்து ஹுதுனா, ஹுதுனான் ஒரு சோதனை வரும். அரபுலகத்தினுடைய ஒவ்வொரு வீட்டையும் போய் அது கதவி தட்டும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்றைக்கு சந்திக்கிற அரபுலகத்தினுடைய இந்த நெருக்கடிகள் எல்லாம் அல்லாஹு தஆலா இதை நீக்கணும். இதிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பு கொடுக்கணும். போர் இல்லாத ஒரு ஆஃபியத்தான சலாமத்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா கொடுக்கணும். அதே நேரத்தில் வரலாற்றை மிக தெளிவாக நாம் படிக்கணும். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.